கூடுதல் எண்ணிக்கையில் தொகுதிகள் வேண்டும் என்ற போதிலும் கூட்டணியில் பாதகம் வந்துவிடக்கூடாது என்பதனையும் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது என மதிமுக முதன்மை செயலாளரும் மக்களவை எம்பியுமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மதிமுகவை பொறுத்தவரையில் 7 ஆண்டுகள் முடிவடைந்து 8வது ஆண்டாக திமுக கூட்டணியில் இருக்கிறது என்றார். கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் என்றார். கட்சியின் அங்கீகாரத்திற்காக வருகின்ற தமிழக சட்டசபை தேர்தலில் 12 இடங்களில் போட்டியிட வேண்டிய நெருக்கடி உள்ளது. அதே நேரத்தில் கூட்டணியின் போது நோக்கத்திற்கு எந்த பாதகமும் வந்துவிடக்கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு தான் முடிவெடுப்போம் என்று கூறினார். அரசியல் வியாபாரத்தில் மதிமுக ஈடுபடாது. கேட்ட இடங்கள் கிடைக்கவில்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியே போய்விடுவோம் என்பது கிடையாது என்றும், பொதுநல நோக்கம் மற்றும் மக்களின் நலன் கருதி திமுக கூட்டணியில் சேர்ந்தோம். இடங்களை விட சுயமரியாதையை எதிர்பார்க்கிறோம் என்றும் அவர் கூறினார்.